Hi and welcome to our channel. Next day Monday morning ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு சாய்பாபாவுக்கு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் தங்கி இந்த ஹோட்டல்லேருந்து கோயில் வெறும் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ நடந்தே போயிட்டோம். மண்டேனால கோவிலில் பெரிய கூட்டம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காலையில் 10 AM தரிசன ஸ்லாட்டை ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தனால ஸோ ஈஸியாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தான் டெம்பிளோட வெளிவலாகும். ஸ்லிப்பர் ஸ்டாண்ட், கிளாக் ரூம்னு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்லிப்பர் லக்கேஜெலாம் வைக்க காசு எதுவும் இல்லை. பட் மொபைல் ஃபோனுக்கு ஒரு மொபைலுக்கு ₹5 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் சாய்பாபாவை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் காமிக்கிற அந்த கோபுரம் தான் கோயிலோட விமானம். சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போதே அன்னதானத்துக்கு ஃப்ரீயாக டோக்கன்ஸ் கையில் கொடுக்குறாங்க. கோவிலோட எக்ஸிட்டில் வெளியே வரவுமே லட்டு பிரசாதம் கவுண்டர்ஸ் இருக்குது. ஒரு பேக்கெட் ₹15, 2 லட்டு உள்ளே கொடுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே ப்ரைவேட் பிரசாத ஸ்டால்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. கோவிலோட எக்ஸிட் பக்கத்துலேயே சாய்பாபா அவரோட கடைசி காலத்தில் தங்கியிருந்த துவாரகா மாய் சாவடின்னு எல்லாமே அங்கங்கேயே இருக்குது. அங்கே கூட மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் அலௌடு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முக்தி தர்ஷனம். சாமியை தூரத்தில் இருந்து பார்க்க முடியும். இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. அடுத்து நம்ம காமிக்கிறது துவாரகா மாய், அதோட என்ட்ரன்ஸ் இது. இந்த மொத்த வளாகத்தை சுற்றியும் ஃபுல்லாக ஷாப்பிங்கான ஏரியா தான். நாங்கள் பண்ண ஷாப்பிங்க்கு கொண்டு வந்த பேக் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா பேக் வேறு வாங்குறாப்புல ஆகிடுச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு வழியாக பிரசாதாலயாவுக்கு சாப்பிட வந்துடும். அங்கே பாருங்கள் சாய்பாபா எப்படி எல்லாருக்கும் சமைச்சிட்ருக்காருன்னு. கோவிலில் கொடுத்த அன்னதான டோக்கனை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ₹50 பெய்டு அன்னதான டோக்கன் கூட கொடுக்குறாங்க. பட் ரொம்ப கூட்டமாக இருக்க அன்றைக்கி வேணால் அது யூஸ் ஆகுமா இருக்கும். எங்களுக்கு அன்றைக்கி தேவைப்படலை. உள்ளே போனால் பெரிய டைனிங் ஹால். ஒரே நேரத்தில் எப்படியும் 2000 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்லாம். தேர்ஸ்டே வீக்கெண்ட்ஸில் ஃபுல்லாகிடுமா இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. சாய் ட்ரெஸ்ஸில் இருந்து அன்னதானம் நடந்தாலும் அதை கான்ட்ராக்ட் எதுவும் வெளியில் விடுவாங்க போல். ஏன்னா சர்வ் பண்ணவங்களோட டிஷர்ட்ஸில் வேறு லோகோ இருந்தது. ஒரு ஸ்வீட்டு, சோறு, சாம்பார், 2 சப்பாத்தி, பட்டாணி கறி, ஒரு கத்திரிக்காய் கறின்னு வைக்கிறாங்க. பரவாயில்ல, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது. மண்டேவோட மிச்சனால எப்படி கழிச்சோம், எங்கே போனோம், என்ன பண்ணோன்னு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பை பை.